அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு எங்களுடைய திரையுலகத்தில் லைட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறையினருடைய 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு விழா. அந்த விழாவிற்கு நான் ஒரு கெஸ்டாக போயிருந்தேன். அங்கே நம்முடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு மந்திரி ராஜ்மோகன் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. 2 பேரும் மீட் பண்ணோம். அண்ணா என்ன செய்ய போறீங்க? நாங்கள் ஒரு 5 நிமிஷம் பேச போகிறேன்னு பேசிட்டு அப்படியே நம்ம மீட்டிங் பேசுங்கன்னு நாங்கள் அங்கே பேசிட்டு அப்படியே வர்றேன். நான் தாவேக்கால இணைஞ்சி 1 மாதம் ஆச்சு. அதுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய கட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வகித்த கொள்கை பிரபு துணைச் செயலாளர் பதவியில் 7 வருஷம் இருந்தேன். கடைசி சட்டசபை எலெக்ஷனில் விஜயண்ணாவை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஒரு பேட்டியில் கொடுத்தது அப்படியே எடுத்து நம்முடைய தாவேக்கா நண்பர்கள்லாம் ரவிமரியா விஜயண்ணனை பற்றி பேசுகிறார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன பேசினேன்னா, ஒவ்வொரு வீட்லையும் பல ஸ்டார்கள் ஸ்டாராகவே இருக்காங்க. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் தான் அண்ணனா தம்பியா சகோதரனா இருக்காரு. இந்த எலெக்ஷன்ல அவரை கைவிடவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை பேசிட்டு நான் விட்டேன். ஆனால் நம்முடைய தாவேக்கா உறுப்பினர் அப்படியே என்ன பண்ணாங்க, ட்ரெண்ட் ஆக்கிட்டே இருந்தாங்க. நான் அதிமுக போய் பிரச்சாரம் பண்ண போறேன் சட்டசபை எலெக்ஷன்ல. போற இடங்கள்லாம் எங்களுடைய அதிமுகவில் என்ன பண்ணாங்கன்னா, நீ டிவிகேவா அதிமுகவா, நீ டிவிகேவா அதிமுகவான்னு எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்ன மனசுல பட்டதை சொன்னேங்க. நம்ம இந்த கட்சியை விட்டு போயிடக்கூடாது, அம்போன்னு விட்டு போயிடக்கூடாது. சட்டசபை எலெக்ஷன் முடியும் வரைக்கும் நாங்கள் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கொள்கை. அதனால தான் இருக்கேன். ஆனால் யதார்த்தம் என்ன, கலை யதார்த்தம் என்னன்னா, கோயம்புத்தூர் நான் மீட்டிங் போய் வாக்கு சேகரிச்சே போறேன். ரோடு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500-600 செப்பல் ஜோடியற்று, ஒரு ஜோடியும் இல்லாமல் தனித்தனியாக கிடக்கு. என்னங்க இவ்வளோ செப்பல் கிடக்குது ரோட்லன்னு கேட்டேன். விஜய் சார் வந்துட்டு போனார்னாங்க. அப்போ என் பக்கத்தில் ஒரு கேண்டிடேட் வேட்பாளர் என்னார் பார்த்தீங்களா, இந்த எலெக்ஷனில் அவங்க சைடு தான் வின் பண்ண வரேன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னா. என்ன தலைவா எங்கள் பக்கத்துல இருந்து பேசுறீங்கன்னாரு. உண்மைங்க. அதாவது ஒரு சுனாமி அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அலையுடைய சைஸுக்கு மீறி ஒரு பெரிய அலை அப்படியே கபலீகரம் என்று போகும். அப்படி ஒரு கபலீகரத்தை விஜயண்ணா இங்க நடத்தினார். விஜயண்ணாவுக்கும் எனக்கு என்ன தொடர்பு? பெரிய தொடர்பு. உங்களுக்குலாம் விஜயண்ணா படங்களை பார்த்தது தான் உங்களுக்கு பழக்கம். குஷிங்கிற ஒரு படத்தில் விஜய் சூர்யா அவருடைய இணை இயக்குனர் நான் பணிபுரிஞ்சேன். தமிழ் குஷி, தெலுங்கு குஷி, ஹிந்தி குஷி அப்படிங்கிற படத்தில் நான் பணிபுரியும் போது என்னை இயக்குனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட விஜய் சார் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னைய காரில் வச்சு ப்ரொடியூசரை கூட்டு போய், இவர் சொல்ற இந்த டியூல் ரோல் சப்ஜெக்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஜெராக்ஷன் டைட்டில் வச்சேன்னா, இவர் சொல்ற அந்த ரெட்டை விடக்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் பண்ண போறேன்னு அவங்க அப்பாட்டையும் அந்த தயாரிப்பாளர்கிட்ட முரண்டு பிடிச்சார். அவங்க சொன்ன ஒரே விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் சீன் இதுக்கு பாகிஸ்தானுக்கு போகுது, 2வது லிபியாவுக்கு போகுது, டெல்லிக்கு போகுது, 5வது சீன் தான் சார் இந்தியாவுக்கு, இதுக்கு மெட்ராஸுக்கே வருது, இதுக்கே பட்ஜெட் சரியாயிரும் முடியாதுன்னாங்க. அப்போ விஜய் சார் சொன்னாங்க, ரவிமரியா எனக்காக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுங்க குஷி மாதிரி, நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சொல்லி சௌத்ரி சாருக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு போய் அங்கே சொன்னேன். என்னுடைய தலைவிதி ஜீவாவை ஹீரோவா அறிமுக சூழ்நிலை ஆகி போச்சு. இல்லைன்னா என்னை முதலாக இயக்குனருக்கு பெருமை விஜய் சாரே சேரும். என்னை வீடு வரைக்கும் காரில் அந்த காலத்திலே விட்டார். அப்போவே ஒரு சூப்பர் ஸ்டார், வீடு வரைக்கும் விட்டார். அந்த தன்மை இன்னைக்கும் குறையில. ஜில்லாவில் சேர்ந்து நடிக்கும் போது அண்ணா அழுது உருண்டு ஒரு கதை சொன்னீங்களேன்னா அது இன்னும் வச்சிருக்கலான்னு கேட்டார். அண்ணா டெய்லி துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி வச்சிருக்கேன்னா எப்போ வேணாலும் சொல்ல தயார்னா, அதை இன்னொரு ஷேப் பண்ணிட்டு சொல்லுங்கன்னாரு. அதுக்குள்ள நான் ரொம்ப பிஸியஸ்ட் நடிகன் ஆயிட்டேன். அதுக்குள்ள அவர் எல்லாரும் மனதையும் வென்று இன்னைக்கு தமிழகத்தின் சிஎம் ஆயிட்டாரு. அடுத்த எலெக்ஷன்ல இந்தியாவுக்கே ஒரு பாரத பிரதமரை வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய, இது நான் முகஸ்துதிக்காக சொல்லல. நம்ம இங்க ஆனந்தன் சார் இருக்காங்க. ஆனந்த் சார் நேற்று சட்டசபையில் ஒரு வார்த்தை பேசினார். நான் பார்த்தேன், அதை எனக்கு உண்மையிலே சிலுத்துருச்சு. ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் துறையில் 3% கமிஷன் வாங்கிட்டு தான் ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்குதாமே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆனந்தனை எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, அது உங்க காலத்துலங்க, எங்க காலத்துல இந்த வேலையை செஞ்சா எங்களுடைய முதலமைச்சர் எங்க தலைவர் அடுத்த நிமிஷமே எங்க பதவி விட்டு தூக்கிடுவாருங்கன்னு அவர் பக்கத்தில் வச்சு சொல்றாருன்னா, விஜய் அண்ணா ஒவ்வொரு மந்திரிக்கும் எவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு பேரும் அக்கறை எடுத்துப்பாருன்னு பாத்துங்க. இதுவரை எத்தனையோ திராவிட ஆட்சிகள் நடந்திருக்கு. அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கு. ஒரு முதலமைச்சர் கூட என்னுடைய மந்திரி தப்பு பண்ணால் அவரை அடுத்த நிமிஷமே பதவியை தூக்குவேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு இருந்தது கிடையாது.
எனக்கு வந்து கட்சியில தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியமா இல்லைன்னு ஆரம்பத்திலேயே எனக்கு நினைப்பேன். இது வரைக்கும் நான் அதிமுக இருந்த போது ஒரு பதவியும் அணிவிக்காதவன். பதவி கொடுத்த போது எனக்கு வேணான்னு சொன்னவன். ஏன்னா எனக்கு கடவுளர்லாம் சினிமா சான்ஸ் இருக்கு, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழ்றேன். ஆனால் ஒரு தர்மம் மக்களை போய் சென்றடையணும், ஒரு லஞ்சம் இல்லாத வாழ்க்கை மக்களை சென்றடையணும், அரசாங்கத்தை அரசு இயந்திரத்தை ஈஸியா அணுகுமுறை மக்களுக்கு வரணும் அப்படின்னு ஏங்கினப்ப அதுக்கு ஒரு விடிவெள்ளியா அன்புடன் விஜய் சார் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். இன்னைக்கு வந்து நான் ஒரு இடத்துல ட்ரெண்டா பேசினேன். நம்ம ராஜ்மோகன் ஒரு மீட்டிங்ல பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போவேன் டெய்லி நைட்டு நண்பர்களோட. அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து ஒருத்தர் சொன்னார், நீங்கள் தாவேக்கால் இணைஞ்சிட்டீங்க, நானும் இணைஞ்சிட்டேன்னாரு. நான் வந்து விஜய் சாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இளைஞ்சேன், நீங்கள் எதனால இணைஞ்சிங்கன்னு கேட்டேன். அண்ணே, போன ஆட்சியில் ஒரு நாளைக்கு போலீஸுக்கு 500 ரூபாய், கவுன்சிலருக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேனே. மாதம் 30,000 ரூபாய் எனக்கு செலவாயிட்டு இருந்துச்சு. விஜய் சார் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து எனக்கு மாசம் 30,000 ரூபாய் மிச்சம் ஆகுது அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில எங்களுடைய கிறிஸ்டியன் ஃபங்க்ஷன் ஒன்று, எங்க வீட்டில் ஒரு நன்மை கொடுக்குற ஃபங்க்ஷன். அங்க எங்க சொந்தக்காரெல்லாம் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, சித்தப்பா நம்ம ஏரியால எல்லா காரையும் ஈஸியா நடக்குது சித்தப்பா, போனே எதிர்க்கிறாங்க சித்தப்பா, அரசாங்க ஊழியர்லாம் வந்து வாங்க வாங்க ஓகே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க சித்தப்பா, நம்ம ஏதாவது பாக்கெட்டை விட்டா வைங்க அதெல்லாம் ஒண்ணு வேணான்றாங்க சித்தப்பா. இப்படி ஒரு எளிய மனிதன் என்னுடைய சொந்தக்காரரே சாட்சியா சொன்னார். ஒரு அரசு அலுவலகத்தில் பாக்கெட்ல கை விட்டா அமிக்கிட்ட வைங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கத்துற அளவுக்கு இன்னைக்கு லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு ரெஃபரன்ஸா இருக்கு. இவரை மாதிரி ஒரு சிஎம் வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிஎம் நீங்க எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. என்னை ஒருத்தர் திரையுலகத்தில் எல்லாம் சொன்னாங்க, நீ இவ்வளவு திறமையான பேச்சாளன். நானும் சம்பத்தனு ஒரு படம் லேட்டஸ்டாக நடித்தேன், நான் தான் ஹீரோ, மக்கள் தலைவான ஒரு படம். ஆனால் ஒரு நாள் கூட தலைவா நீ தாவேக்காக வந்து அண்ணன் சொன்னதே கிடையாது. அது அவருடைய நாகரிகம். எல்லாம் சொன்னாங்க, நீ இவ்வளோ தூரம் உழைக்கிற, இவ்வளோ தூரம் சினிமாவில் பகலில் ஷூட்டிங் போகிற, நைட்டு வந்து மீட்டிங் போகிற, உனக்கு என்ன கிடைச்சிது? இந்த திறமையெல்லாம் ஒரு நல்ல கட்சிக்கு பயன்படுத்து அப்படின்னாங்க. எந்த கட்சிப்பான்னு சொன்னேன், நம்ம கட்சி தான் சொன்னாங்க. எதுக்குப்பான்னு, கிட்டத்தட்ட இந்த வருஷம்ல விஜய் என்னால் வாழ்நாள் என்று வரை இருக்கிறாரோ அன்று வரை அவர் தான் முதலமைச்சர். நீ தாராளம் போய் சேரு, மக்களுக்கான நல்ல விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அமைச்சர் ராஜ்மோகன் சார் நானும் நிறைய நடிச்சிருக்கோம். என்னுடைய படங்களுக்கெல்லாம் அவர் உண்மையிலேயே நிகழ்ச்சி தொகுப்பெல்லாம் பண்ணார். அதாவது கூஸ்ட் பம்மாவது, கூஸ்ட் பம்னு தெரியுமில்ல, மயிர் கூச்சரிதுங்க. மிக சாதாரணமா ஒரு நண்பரா என் கூட இருந்தவர். எங்களுடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொகுப்புற மனிதர். இன்னைக்கு விஜய் சார் கண் பார்வைப்பட்டு நீ மந்திரி ஆகலாண்டான்னு சொன்னாரு. மந்திரி நீங்கள் மந்திரி, நாங்க மந்திரியா இருக்காங்க. என்னுடைய நண்பர் ஸ்ரீநாத், அவருடைய கடைசி படம் லெக் பீஸ், அதுல மெயின் கேரக்டர் நான் தான் நடிச்சேன். ஒன்றும் இல்லை, ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி, 10 மாசத்துக்கு அப்புறம் மீன்வளத்துறை அமைச்சர். இது அதிசயம்லாம் எந்த ஸ்டேட்லயுமே நடக்காது. நீங்க சொல்றாங்க நீங்களா தற்குறின்னு. இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த தாவேக்காவில் அத்தனை பேரையும் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குறி போட்டு இவர்களை போல ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு சோசியல் மீடியா சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.